வணக்கம். பூர்ணசக்தி, த ஃப்ரீ தமிழ் யூடியூப் சேனல் டு எம்பவர் எல்டர்ஸ். உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய இனிமையான புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். புதுசு வருஷம் பிறக்குது, இன்னைக்கு முதல் தினம் அப்படின்னா உடனே கஷ்டங்கள்லாம் போயிடுமா? இருக்கிற பிரச்சனை எல்லாம் அப்படியே தொலைஞ்சி ஓடி வேகமாக மறைஞ்சு போயிடுமா? இல்லை எனக்கு அப்படியே உடம்பு மனசும் பல மடங்கு தெம்பாகி நான் நல்லா ஆயிடுவேனா? அப்படியே சந்தோஷம் குதூகலம் பொத்துன்னு போகுமா? அப்படின்லாம் நாம் பேசினோன்னா நிச்சயமாக அந்த மாதிரி நடக்க போகிறதில்ல. ஆனால் இந்த மாதிரி ஒரு புதிய தொடக்கம் நம்மளுக்கு எப்போவுமே ஒரு புது நம்பிக்கையை கொடுக்குது. இன்னும் போன வருஷத்தை விட இன்னும் பெட்டராக சில விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நாம் வேண்டிக்கிறோம். ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் எடுத்து இந்த ஒரு ஆஸ்பெக்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யணும், நாம் இந்த விட்டதை பிடிக்கிற மாதிரி நாம் இன்னும் ஏதாவது நல்லா கொண்டு வரணும் அப்படின்ற புது முயற்சிகளை நாம் எடுக்கிறோம். அந்த வகையில் பூர்ணசக்தி நேயர்கள் எல்லாருக்கும் உடல் ஆரோக்கியம், மனசில் நிம்மதி, ஒரு நல்ல பயனுள்ள வாழ்க்கை, இதெல்லாம் இன்னும் பல மடங்கு இந்த புது வருஷத்தில் வரணும் அப்படின்ற பிரார்த்தனையை நாம் பண்ணிப்போம். இந்த பிரார்த்தனை அப்படின்னு வரும்போது ஒன்று கடவுள் முன்னாடி உட்காந்து இதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நாம் வேண்டி கேட்டுட்டு நிற்கிறது. இன்னொரு விதம், நல்ல ஒரு ஆழ்ந்த கருத்துடைய ஒரு தத்துவ பாடலை அப்படி ரிலாக்ஸ்டாக மனமுருக ஆழ்ந்து அதை கேட்டுட்டு அதுலேருந்து எனக்கு ஏதாவது கிடைக்குமா, நான் ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன கருத்து எனக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு அதிலேருந்து ஒரு மன வலிமை, ஒரு இன்னர் பவரை வளர்த்துக்கிறதுக்கான சந்தர்ப்பமாகவும் நம்மளுடைய வேண்டுதல் அமையலாம். இதோ உங்களுக்காகவே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அற்புதமான ஆழ்ந்த சிந்தனை உள்ள பாடல் வந்துட்டே இருக்கு. ஒரே ஒரு விஷயம் மறுபடியும் சொல்கிறேன், இது ஒரு ஃப்ரீ யூடியூப் சேனல். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறது தொடர்ந்து நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தானே தவிர அதில் ஒன்றும் காசெல்லாம் அட்டாச்சு கிடையாது. நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் ஒரு பக்கம் 75,000 வியூ எங்களுக்கு கிடைக்குதுன்னு நாங்கள் சொல்கிற அதே நேரத்தில் இன்னும் எத்தனையோ லட்சக்கணக்கான எல்டர்ஸ் ரெகுலராக இந்த சேனலில் பார்க்கணும். ஏன்னா எக்ஸ்க்ளூசிவாக இங்கே போனால் எனக்கு தேவையான ஏதாவது ஒரு விஷயம் இங்கே கிடைக்கும் அப்படின்ற ஒரு இடமா இது அமையணுன்றதுக்காக தான் இதை ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ கட்டாயமாக தொடர்ந்து ரெகுலரா பாருங்க, நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு. தெய்வத்தின் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. சொல்லுக்கு செய்கை பொன்னாகும், வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். இந்த இரண்டு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். இந்த நான்கு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆசை கோபம் களவு கொள்பவன் பேசத் தெரிந்த மிருகம். அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம்.
ஆசை கோபம் களவு கொள்பவன் பேசத் தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த 6 கட்டளை அறிந்த மனதில் ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம், ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6. சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை 6, தெய்வத்தின் கட்டளை 6. 6 மனமே 6. கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.